நம்ம மக்களுக்கு வந்து என்னென்னா இந்த மேஷராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களே அப்படின்னு ஏதோ ஒரு ஜோதிடர் சொல்கிறாரு அவர் சொல்லலாம், அதெல்லாம் ஒரு பொது பலன். அதில் இருக்க நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கணும். அசுபமாக சொல்கிறாங்க, எச்சரிக்கையான விஷயத்த நம்ம எடுத்துக்கணும். சும்மா அசுபத்தை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து அதை ரொம்ப காதுக்குள்ளேயோ மனசுக்குள்ளேயோ எடுத்துகிட்டு போகக்கூடாது. இதில் வந்து ஒரு உளவியல் விஷயமும் இருக்குது. நீங்கள் ஜாதகத்தை ஒருத்தர் கொடுத்து பார்க்கும்போது அவருடைய மனம் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டு திறந்துருக்கு. நீங்கள் சொல்ல போகிறத ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு. இப்போ எப்படி வந்து ஒரு ஹிப்னோசிஸ் பண்ணும்போது ஒரு விஷயத்தை ஒருத்தர் மனதுக்குள்ளே பதிய வைக்கிறாங்க, அது மாதிரி தான் ஒருத்தர் தன்னை அறியாமல் ஜாதகம் பார்க்கும்போது அவர் வந்து அவருடைய மனம் திறந்திருக்கிறது. அது நல்ல விஷயத்த ஜோசியர் எழுதணும். ஜாதகத்தில் உளவியல் சார்ந்த விஷயத்தமா சொல்கிறேன். இந்த ஜோதிடத்தில் ஏன் வந்ததுன்ற அதே மாதிரி மனிதனுடைய இயல்பு 10 நல்லது நடந்து ஒரு கெட்டது நடந்ததுன்னா அந்த கெட்டதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பார். 10 நல்லது நடந்ததை பற்றி யோசிக்க மாட்டார். நீங்கள் இந்த இது நடக்குது, 7 சனி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா பல நல்லது நடந்திருக்கும். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணியிருப்பார், வீடு கட்டியிருப்பார், இதுதான் நிறையெல்லாம் நடந்திருக்கும், என்னென்னோ பண்ணியிருப்பார். ஆனால் ஒரு தடவை கீழே விழுந்து எந்திரிச்சிருப்பாரு, இல்லைன்னா ஒரு தடவை ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பாரு. அது 7 சனி தான் நடந்து என்னை கொண்டு போய் தள்ளிருச்சுப்பா, கஷ்டப்பட்டுட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து என்னென்னா அவங்க அந்த அதையே சொல்லுவாங்க. ஏன்னா 7.5 வருஷம் இருக்குது, அதுக்குள்ளே எவ்வளோ நல்லது நடந்திருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ரிப்பீட்டடாக அந்த 2 கெடுதலை சொல்லுவாங்க. எனக்கு வேலை போயிடுச்சும்பாரு. அப்போ வந்து இவருக்கு வேற ஒரு வேலை கிடச்சிச்சான்னு கேட்டிங்கன்னா ஆமாம்பாரு. ரொம்ப நாள் ஆனால் பார்த்தா அது சரியாக ஃபிட் ஆகலப்பா வந்துட்டேன் அப்படிம்பாரு. அப்போ இவர் தான் அந்த வேலைக்கு ஆசைப்பட்டு போயிருப்பார், இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு போயிட்டு வருவார். அது மாதிரி மக்கள் வந்து ஏதோ மனம் வந்து ஏதோ ஒரு காரணத்தை தேடுது. அதில் இந்த அஸ்ட்ராலஜி வந்து யார் மேலேயும் பழி போட வேணாம், சனி மேலே பழிய போட்டுருவோம் கிடைச்சா ஏதோ ஜோசியர் சொன்னா டைம் சரியில்லைன்னு சொன்னாங்க, அதே மாதிரி நடந்துருச்சுன்னு.